ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு, பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது தமிழில் நிதி ஆணையத்துடைய ஷார்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எதனால் இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, நேற்று இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் அதாவது 3 மெம்பர்ஸை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக புரியும். ஸோ 1 or 2 டைம்ஸ் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். எடுத்த உடனே காப்பி பண்ணிடாதீங்க. லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்பொழுதுமே மெமரி பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் நடந்துகிட்ருக்கு, இதன் உறுப்பினர்கள் எவ்வளோ, உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எத்தனை, இந்த உறுப்பினர்களை நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஆர்டிக்கிள் என்ன, இது வரைக்கும் எத்தனை நிதி ஆணையங்கள் தொடங்கப்பட்டது, அதாவது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையாவது நிதி ஆணையம், அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் ஆஃப் சேர்மன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1951 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து இப்போது 16வது சேர்மன் வரைக்கும் அந்த லிஸ்ட்டையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க இப்போ டாபிக்குள்ளே போகலாம். நிதி ஆணையம். ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிறது 16வது நிதி ஆணையம். இதன் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகரியா. ஸோ இவருடைய காலகட்டம் அதாவது இந்த சேர்மனுடைய பதவிக்காலம்னு மொத்தமாக 5 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய பீரியட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 31 டிசம்பர் இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1 ஏப்ரல் 2026 வரைக்கும் இவங்களுடைய பீரியட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் பனகரியா இதுக்கு முன்னாடி என்ன பதவி வகித்திருக்கிறாரு அப்படின்னா, நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, இவர் தான் ஃபஸ்ட்டு நிதி ஆயோக்குடைய சேர்மன். அந்த நிதி அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இந்த நிதி ஆயோக்குடைய முதல் சேர்மனும் இந்த அரவிந்த் பனகரியா தான். 2015 நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 15 to 17 வரைக்கும் இவர் தான் சேர்மனாக பதவி வகித்திருப்பார். ஸோ நிதி ஆயோக் யார் பீரியடில் கொண்டு வந்தாங்க, நரேந்தர் மோடி அவங்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்போ செக்ரட்டரி யார், இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய செக்ரட்டரி யார், செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. ஸோ இவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஸ் கமிஷனுடைய முக்கியமான பணி அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான வரி பகிர்வு மற்றும் வருவாய் பெருக்கம் தொடர்பான பரிந்துரைகள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வரி பகிர்வையும் வருவாய் தொடர்பான அந்த பரிந்துரைகளை வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நிதி ஆணையத்துக்கு தான் இருக்குது. ஸோ எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ ஷேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே பரிந்துரைக்கக்கூடிய அதிகாரம் அனைத்துமே நிதி ஆணையத்துக்கு தான் இருக்குது. ஸோ அந்த நிதி ஆணையத்தோட தலைவர் யார், அரவிந்த் பனகரியா. எத்தனையாவது சேர்மன், 16வது சேர்மன். இதற்கு முன்னாடி அவர் என்ன பதவி வகித்தார், நிதி ஆயோக்குடைய ஃபஸ்ட்டு சேர்மன் அவர் தான். ஸோ இந்த நிதி ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1951. ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா 280. நிதி ஆயோக்குடைய, அதாவது இந்த நிதி ஆணையத்துடைய தலைவரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. இவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். உறுப்பினர்கள் மொத்தமாக 5, அதாவது பிராக்கெட்டில் 1+4 அப்படின்னு போட்டிருப்பேன். 1 அப்படிங்கிறது சேர்மனை குறிக்கும், 4 அப்படிங்கிறது அதர் மெம்பர்ஸை குறிக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன்ஸ், அதாவது 1951 இப்போ இருக்கக்கூடிய 16வது சேர்மன் வரைக்கும் நம்ம யார் யார் இருந்திருக்கிறாங்க, பதவி வகித்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப எலாபரேட்டாக நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஓவராலாக நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் 11th சேர்மன்லேருந்து 16th வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு சேர்மன் கேசி நியோகி, செகண்ட் கேசி சந்தானம், தேர்ட் ஏகே சந்தா, ஃபோர்த் பிவி ராஜமன்னார், ஃபிஃப்த் தியாகி, சிக்ஸ்த் கே பிரம்மானந்த ரெட்டி, 7th ஜேஎம் ஷெல்லாட், 8th ஒய்பி சவான்,
9th NKP Salve, 10th KC Pant, 11th AM Kusro, 12th C Rangarajan, 13th Vijay Kelkar, 14th YV Reddy, 15th NK Singh, 16th வந்து அரவிந்த் பனகரியா. ஸோ இது வரைக்கும் 1951 இது வரைக்கும் 16 நிதி ஆணையங்கள் தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? கேசி நியோகி. 10th என்ன? கேசி பந்த். 11th AM குஸ்ரு. 16th அரவிந்த் பனகரியா. ஸோ திரும்பவும் ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிடுறேன். நிதி ஆணையம் தான் பார்த்துட்ருக்குறோம். நிதி ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போங்க? 1951. இதற்கான ஆர்டிக்கிள் வந்து 280. அப்பாயிண்டட் பை பிரசிடெண்ட். பீரியட்ஸ் வந்து 5 years. மெம்பர்ஸ் அதாவது டோட்டல் மெம்பர்ஸ் வந்து மொத்தமாக 5. அதில் 1+4 அப்படிங்கிறது 1ங்கிறது சேர்மனை குறிக்கும், 4 அப்படிங்கிறது மற்ற உறுப்பினர்கள். ஓகேவா? இந்த நிதி ஆணையத்துடைய முக்கியமான பணி வந்து மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான வரி பகிர்வு மற்றும் வருவாய் தொடர்பான பரிந்துரைகளை வழங்கக்கூடிய முழு அதிகாரம் இந்த நிதி ஆணையத்துக்கு தான் இருக்குது. ஸோ செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் யாரை பண்ணியிருக்காங்க? ரித்விக் ரஞ்சனம் பாண்டேவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரவிந்த் பனகரியா இதுக்கு முன்னாடி என்ன பதவியில் இருந்திருப்பாரு? நிதி ஆயோக்குடைய முதல் சேர்மன் அரவிந்த் பனகரியா தான். 2015 2017. ஸோ இப்போ இவருடைய காலம் என்னங்க கொடுத்துருக்காங்க? 31st December 2023 1st April 2026 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோமா? ஃபஸ்ட்டு வந்து கேசி நியோகி, செகண்ட் கே சந்தானம், தேர்ட் ஏகே சந்தா, 4th ராஜமன்னார், 5 தியாகி, 6 பிரம்மானந்த ரெட்டி, 7 ஷெல்லாட், 8 சவான், 9 சால்வே, 10 கேசி பந்த், 11th AM குஸ்ரு, 12th ரங்கராஜன், 13th விஜய் கேல்கர், 14th YV ரெட்டி, 15th NK சிங், 16th வந்து அரவிந்த் பனகரியா. ஓகேவா? ஸோ இதுதாங்க இன்றைக்கான ஷார்ட் நோட்ஸ். ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எதுக்காக உங்களுக்கு ஒரு 1 or 2 times ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளாக படிக்கிறத விட இன்னொருத்தவங்க சொல்லி கேட்கும் போது அது ஈஸியாக நமக்கு நினைவில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி திரும்பவும் உங்களுக்கு ஒரு 2 அல்லது 3 தடவையாவது நான் திரும்பவும் உங்களுக்கு ஓரலாக சொல்லிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Thank you so much.